Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்த மாணவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே இருக்கக்கூடிய அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து தற்போது பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதி பரபரப்பு அடைந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே இருக்கக்கூடிய அண்ணாமலைச்சேரி என்கிற ஒரு கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். கடந்த ஜூன் மாதத்தில் 18 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்க வேண்டிய பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணிபுரிந்து வருகிற நிலையில் 16 நாட்களாக பள்ளிக்கு அவர்களும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு மீதமிருந்த ஆசிரியர்கள் பணி மாறுதல் பெற்ற காரணத்தினால் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் மாணவர்கள் தாங்களாகவே கல்வியை படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கூட கல்வி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பள்ளி கல்வித்துறையினுடைய அவலநிலையினுடைய உச்சத்தில் இருப்பதை இந்த பள்ளியினுடைய மாணவர்களே தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபடுவதோடு பேருந்தை சிறைபிடித்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற சம்பவம் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாணவனுடைய கல்வி வளர்ச்சியில் பல்வேறு நிலைகளை போட்ட வேண்டும் என்கிற கல்வியாளர்களுடைய குரலை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை பராமரிப்பிலும் கவனம் செலுத்தாமல் கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விஷ பாம்புகள் புகுந்து மாணவர்களை கடித்தும் அச்சுறுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் தாங்களாகவே சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த பகுதியில் வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும், உடனடியாக அந்தந்த பாடப்பிரிவுகளை முறையாக நடத்த வேண்டும், இல்லை என்றால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாணவ மாணவிகளே தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரத், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.